ஆரோக்கியமான குடல், ஆனந்தமான வாழ்வு. திருச்சியில் அதிநவீன வசதிகளுடன் இயங்கி வரும் டாக்டர் கண்ணன்ஸ் கேஸ்ட்ரோமேட் மருத்துவமனை, திண்டுக்கல் மெயின் ரோட், திருச்சி. உங்கள் செரிமான மண்டல பிரச்சனை அனைத்திற்கும் சிகிச்சை அளிக்கப்படும். ஆயிரம் விளக்கு தொகுதியில் 1000 பணிகள் என்கின்ற அடிப்படையில் நேற்று மாலை 1000 விளக்கு தொகுதியில் கழிவுநீர் தேங்கியிருக்கிற, குளம்போல் தேங்கியிருக்கிற பகுதிக்கு சென்று அதை உடனடியாக அகற்றுவதற்கான உத்தரவை அங்கே சொல்லி அந்த வேலை நடந்து கொண்டிருக்கிறது. சாலை இல்லாத கழிவுநீர் தேங்குகிற ஒரு சிறிய சாலைக்கு உடனடியாக பணிகளை துவக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். இன்று மாலை கோபாலபுரம் விளையாட்டு மைதானத்திற்கு வந்து இங்கே அருமையாக விளையாடிக் கொண்டிருக்கிற விளையாட்டு வீரர்களை நான் சந்தித்து பேசினேன். அதில் குறிப்பாக கிரிக்கெட்டை ஆர்வத்தோடு விளையாடுகிற விளையாட்டு வீரர்கள், ஜிம் பயன்படுத்திக் கொண்டிருக்கிற விளையாட்டு வீரர்கள் என்று அவர்கள் எல்லாம் சந்தித்து அவர் உள்ளத்தில் என்ன இருக்கிறது, என்ன குறை இருக்கிறது என்று அவர்கள் கேட்டபோது, இந்த மைதானத்தில் உடனடியாக தண்ணீர் வசதி இல்லை, தவித்த வாய்க்கு தண்ணீர், அதுதான் அடிப்படை தேவை என்று சொன்னார்கள். அதை உடனடியாக ஒரு வார காலத்திற்குள்ளாக சுத்தமான குடிதண்ணீர் அவர்கள் கிடைக்கின்ற அந்த பணி மேற்கொள்ளப்படும் என்று நான் சொல்லியிருக்கிறேன். அடுத்து மாலை 6 மணிக்கு மேலே விளக்கு வெளிச்சம் போதவில்லை, அதிகமாக ஒளி வீசக்கூடிய விளக்குகள் இங்கே பொருத்தப்பட வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். அடுத்து நிறைய பேர் காரிலே வருகிறோம், சாலையில் நிறுத்துவதற்கு சிரமமாக இருக்கிறது, பார்க்கிங் ஃபெசிலிட்டி இல்லை என்று சொன்னார்கள். பக்கத்திலே இங்கே தனியாக மல்யுத்த பாக்ஸிங் என்று, குத்துச்சண்டைக்கென்று தனியாக ஒரு இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் குத்துச்சண்டை போட்டி நடைபெற போதுதான் அதை உபயோகிக்கின்றால், மற்ற நேரங்கள் அதை உபயோகிப்பது இல்லை என்று அவர் சொன்னார்கள். குத்துச்சண்டை வீரர்கள் அதை பயன்படுத்தாதிருக்கிற எல்லா நாட்களிலும் அதை கார் பார்க்கிங் வசதிக்காக பயன்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டிருக்கிறேன். அடுத்து இந்த மைதானத்தில் அதிக மழை பெய்கிற போது தண்ணீர் தேங்குகிறது, அந்த நாட்களில் விளையாட முடியாமல் போய்விடுகிறது என்று சொன்னார்கள். அதையும் நம்முடைய மாநகராட்சி அதிகாரிகள் வந்து பார்த்து எந்த இடத்தில் தண்ணீர் தேங்குகிறது, தண்ணீர் தேங்காமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி ஆய்வு செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன். அவர்களை பொறுத்தவரைக்கும் சில பணிகளை 15 நாட்களுக்குள்ளாகவும் ஓரிரு பணிகளை 1 மாத காலத்திற்குள்ளாக முடிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன். முடிப்பதாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். பணிகள் விரைவிலே மேற்கொள்ளப்படும். அடுத்து தமிழக முதல்வர் மக்கள் விரும்பி ஏற்றிருக்கிற, இந்திய நாடே இன்றைக்கு வியந்து பாராட்டி போற்றிக் கொண்டிருக்கிற முதல்வர் தளபதி விஜய் அவர்களின் பெயரால் இந்த 1000 விளக்கு தொகுதியில் ஏற்கனவே தேர்தல் அறிக்கையில் மிக பெருவாரியான வாக்குகளை எனக்கு அளித்து வெற்றி பெற செய்த மக்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். 1000 விளக்கு தொகுதியில் 3 நாட்கள் விளையாட்டு விழாக்கள் நடத்தப்படும் என்று சொல்லியிருக்கிறேன். அனைத்து பிரிவினருக்கும், அனைத்து விளையாட்டு வீரர்களையும் உற்சாகப்படுத்துகிற, விளையாட்டு வீராங்கனைகள் உற்சாகப்படுத்துகிற விளையாட்டு போட்டி 3 நாள் நடைபெற இருக்கிறது. அந்த 3 நாட்களிலும் எல்லா விளையாட்டுகளிலும் வெற்றி பெறுகின்றவர்களுக்கு டிராபிஸ் வழங்கப்படும். தமிழக முதல்வர் நம்முடைய தளபதி விஜய் அவர்களின் பெயரால் சிறப்பு கோப்பை, சிறப்பு பரிசுகள் அந்த விளையாட்டுப் போட்டிகளில் வழங்கப்படும் என்பதை நான் இங்கே மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது இந்த ஜிம்மில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி அவர் சொல்லியிருக்கிறார்கள். சில எக்யூப்மெண்ட்ஸ் உடனடியாக இன்னும் பெறாதிருக்கிற, வாங்காதிருக்கிற சில எக்யூப்மெண்ட்ஸ் வாங்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். அந்த உடற்பயிற்சி சாதனங்களையும் உடனடியாக ஒரு 15 நாட்களுக்குள்ளாக வாங்க வேண்டும் என்று நான் கேட்டிருக்கிறேன். அவர்களையும் மகிழ்விக்கின்ற விதத்தில் அந்த உபகரணங்கள் நிச்சயமாக 15 நாட்களுக்குள்ளாக வாங்கப்படும் என்பதை நான் உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 1000 விளக்கு தொகுதியை பொறுத்தவரைக்கும் 15000 வாக்கு வித்தியாசத்தில் என்னை வெற்றி பெற செய்த மக்களுக்கு போட்டியிட வாய்ப்பளித்த என்னுடைய மரியாதைக்குரிய தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் தளபதி விஜய் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். வாக்களித்த வாக்காளர் பெருமக்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. மிகப்பெரிய நம்பிக்கையை வைத்து நான் வந்தால் செய்ய முடியும், வில்லிவாக்கம் தொகுதியில் எப்படி நான் பணியாற்றினேனோ அதேபோன்று பணியாற்ற முடியும் என்று என் மீது நம்பிக்கை வைத்து எனக்கு வாக்களித்திருக்கிற வாக்காளர் பெருமக்களுக்கு என் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி தெரிவிக்க சாதாரணமாக தேர்தல் நேரத்தில் வந்தது போல ஒரு ஆட்டோவிலோ ஒரு ஜீப்பிலோ வணக்கம் பண்ணிக்கொண்டு ரோடாக போகலாம். ஆனால் நான் விரும்பியது என்ன என்றால், நன்றி தெரிவிப்பதை கூட குறைகளை தீர்க்கிற ஒரு நன்றி அறிவிப்பாக, குறைகளை கேட்கிற ஒரு நன்றி அறிவிப்பாக, மக்களை நேரடியாக சந்தித்து நன்றி என்று சொல்லிக்கொண்டே அவர் உள்ளத்தில் என்ன இருக்கிறது, என்ன ஏக்கம் இருக்கிறது, என்ன குறை இருக்கிறது என்பதையெல்லாம் கேட்டு உடனடியாக தீர்த்து வைக்கிற, காலக்கெடு கொடுத்து தீர்த்து வைக்கிற, சும்மா பார்த்துவிட்டு நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று காரில் ஏறி போய்விடுகிற வேலை அல்ல.
அல்லது பார்த்துவிட்டு அதிகாரிகள் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லுகிற வேலை அல்ல. நானே வருவேன், நானே மீண்டும் ஆய்வு செய்வேன், நானே அந்த பணிகளை தளபதி விஜய் அவருடைய ஆசையோடு முடித்து வைப்பேன் என்கிற அந்த உறுதியோடு தான் நாங்கள் எல்லாம் இங்கே களத்திலே வந்திருக்கிறோம். நிச்சயமாக தளபதி முதல்வர் அவர்களின் ஆசையோடு அந்த பணிகள் எல்லாம் விரைவில் நிறைவேற்றப்படும் என்பதை நான் விளையாட்டு வீரர்களுக்கும் வீராங்கனைகளுக்கும் இந்த 1000 விளக்கு தொகுதி மக்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஒவ்வொரு முறையும் புதிதாக அரசு அமைந்தவுடன் அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் ஆய்வுக்கு செல்வது வழக்கமான ஒன்று. இந்த அரசு அதனை எப்படி கண்காணிக்கும், மீண்டும் அந்த பணிகள் நடைபெற்றதாங்கிறத எந்த அளவுக்கு உறுதிப்படுத்த போறீங்க? எல்லா பணிகளையும் நம்முடைய முதல்வர் விரைவுபடுத்திக் கொண்டிருக்கிறார், வேகப்படுத்திக் கொண்டிருக்கிறார். எல்லா விவரங்களும் விரல் நுனியிலே வைத்திருக்கிறார். எந்த தொகுதியில என்ன பணி நடக்கிறது, யார் என்ன வேலை செய்கின்றால், எங்கே இருக்கிறது உட்பட எல்லாவற்றையும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். அவர் விரும்புவதைத்தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அதிமுக எம்எல்ஏக்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்து நாங்கள் சிபிஐ விசாரணைக்கு வரும் அப்படின்னு டிடிவி தினகரன் சொல்லியிருக்காங்க. அதை பற்றி உங்களுடைய இந்த அரசியல் சார்ந்த இந்த இப்படிப்பட்ட கேள்விகள் நான் இப்போது பதில் சொல்ல விரும்பவில்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் அரசு சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் முதல்வர் முனைப்பாக இருக்கிறார். அவருடைய பணி சிறப்பாக இருக்கிறது. அவர் போட்ட முதல் நாள் உத்தரவில் இருந்து தொடர்ந்து போட்டு வருகிற அத்தனை உத்தரவுகளும் இன்றைக்கு மக்களுடைய மதிப்பை பெற்றிருக்கிறது, வரவேற்பை பெற்றிருக்கிறது. அரசியலில் ஒரு வித்தியாசமான ஒரு தலைவரை மீண்டும் நான் ஏற்கனவே பலமுறை சொன்னது போல இவரை போல கிடைக்க மாட்டாரா என்று ஏங்கி கிடந்த மக்களுக்கு மீண்டும் ஒரு எம்ஜிஆராக அவர் கிடைத்திருக்கிறார். அவரை அசைக்கிற சக்தி இந்த தமிழ்நாட்டில் இல்லை என்பதை நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். சட்டசபை விதிகளின்படி மனுக்கள் தரப்படுகிற போது முறையாக சட்ட விதிகளுக்கு உட்பட்டு, சட்டசபை விதிகளுக்கு உட்பட்டு, சட்ட விதிகளுக்கு உட்பட்டு ஆய்வு என்பதற்கு காலக்கெடு கிடையாது. ஆனால் விரைவில் அதை பற்றி உரிய முடிவு உரிய நேரத்தில் எடுக்கப்படும். ஒரு தரப்பினர் கவர்னரை சந்திக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கட்சியினுடைய தலைமையில் இருக்கிறவங்க கொடுக்கக்கூடிய மனுக்களை தான் பரிசீலனை செய்யணும், மற்றவங்க தரக்கூடியதை ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு அப்பாவை சொல்லியிருக்காங்க. மாண்புமிகு முன்னாள் சபாநாயகர் அப்பா அவர்கள் சொன்னதாக இருக்கட்டும், எனக்கு விதிமுறைகள் தெரியும். விதிமுறைகளுக்கு உட்பட்டு மக்கள் இதுதான் சரியான முடிவு என்று சொல்லக்கூடிய அளவில் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு அந்த முடிவுகள் எடுக்கப்படும். தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டு வரீங்க. தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் லோக்கல் கவுன்சிலர்ஸோட சப்போர்ட். நான் சட்டமன்ற உறுப்பினர் முறையில் எந்தெந்த இடத்திற்கு சென்று என்ன ஆய்வு செய்கிறேன் என்பது முறையாக அந்த கவுன்சிலருக்கும் தெரிவிக்கப்படும். வந்தால் வரவேற்போம். வரவேற்று அவர்களும் முன்னிருந்து எங்களோடு இணைந்து இந்த அரசு எடுக்கின்ற எல்லா பணிகளுக்கும் உறுதுணையாக இருப்பார்களேயானால் அதை வரவேற்போம். இதுவரை முதலமைச்சரை சந்திக்கல. வராதவர்களை பற்றி கவலை இல்லை, வந்தவர்களை வரவேற்போம். ஆரோக்கியமான குடல், ஆனந்தமான வாழ்வு. திருச்சியில் அதிநவீன வசதிகளுடன் இயங்கி வரும் டாக்டர் கண்ணன்ஸ் கேஸ்ட்ரோமேட் மருத்துவமனை, திண்டுக்கல் மெயின் ரோட், திருச்சி. உங்கள் செரிமான மண்டல பிரச்சனை அனைத்திற்கும் சிகிச்சை அளிக்கப்படும்.